Good morning. Welcome to ECTRA TV's Market Today by ECTRA TR Arulrajhan. இன்னைக்கு தேதி நவம்பர் 17, 2022. ஒவ்வொரு நாளும் மார்க்கெட் ப்ரீ மார்க்கெட் இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறோம். இன்னையோட தகவலை நம்ம பார்க்கலாம். யூஎஸ் மார்க்கெட் நேற்று இரவு முடியும் போது வலிமை குன்றி முடிந்திருக்கிறத பார்க்குறோம். டவ் ஜோன்ஸ் வந்து மைனஸ் 0.12%, S&P 500 minus 0.83%, NASDAQ minus 1.54%. நாஸ்டாக் நேற்றுக்கு 1% மேலே ஏறி இருந்தது, இன்னைக்கு 1% கீழே இறங்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ஒரு நாள் ஏற்ற ஒரு நாள் இறக்கம் அப்படின்றது இப்போ தொடர்ந்து நிகழ்ந்துகிட்டே தான் இருந்துட்டு வருது. இந்த நிலைமையில ஆசிய சந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான சந்தைகள் எல்லாமே இறங்கி துவங்கி தற்போது இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. அது ஜப்பானோட நிக்காய் ஆகட்டும், ஹாங்காங்கோட ஹாங்சாங், சவுத் கொரியாவோட காஸ்பி, சீனாவோட ஷங்கை சந்தை, தாய்வான் சந்தை என்ற முக்கிய எல்லா சந்தைகளவே தற்போது இறங்கி துவங்கி இறங்கிய வியாபாரமாகி வருகிறது. இந்த நிலையில நம்முடைய நிப்டி சிங்கப்பூர்ல எஜ்எக்ஸ் நிப்டி பெயர்ல ஏற்கனவே வியாபாரம் துவங்கியாச்சு. தற்போது அது வந்து ஒரு கேப் டவுன் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். ஸோ ஒரு 60-70 பாயிண்ட் என்ற அளவில் அது ஒரு கேப் டவுன் ஆகி தற்போது வியாபாரமாகி வருகிறது. ஸோ நம் சந்தை துவங்கும் போது அந்த கேப் டவுன் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சில சமயம் அந்த அளவுக்கு கேப் டவுன் ஆகாம என்ன ஆகும், அதை விட கொஞ்சம் குறைவான அளவு கேப் டவுன்ல துவங்கி திரும்புவதற்கான வாய்ப்பு கூட இருப்பதாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு எக்ஸ்பயர் தினம், அதனால அதுக்கு உண்டான வாலட்டாலிட்டியும் இருப்பதற்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். நிஃப்டியோட ரேஞ்ச் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா, அது பிராட் ரேஞ்ச் கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் லெவல் 17,950லையும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் 18,950லையும் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதுக்கு நடுவில் லைஃப் டைம் ஹை 18,600 இருக்குது இல்லையா? அந்த இடத்த தாண்டது தான் முதல் ஹடலாக இருக்கும். அது தாண்டினா அடுத்தது 18,950ல அதுக்கு என்ன ஒரு ஹடல் இருக்கிறதா நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மார்க்கெட் சப்டியூடாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா 8,300, 8,400 இந்த எல்லையில் மிக வலிமையாக அது வந்து மேலே போகும்போது தடுக்கப்படுகிறது, கீழே வரும்போது ஆதரவு அளிக்கிறது. ஆகவே இந்த 2 எல்லைகள் அப்படின்றது குறுகிய கால வியாபாரத்திற்கு நம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் நம்பர் மேக்ரோ ஃபேக்டர்ஸில் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர்ஸை வெளியிட்டிருக்காங்க. பட் அந்த ஸ்ட்ராங்கான நம்பர்ஸ்க்கு யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுச்சானா இல்லை. இது டிஸ்பைட் தி குட் ரீட்டைல் சேல்ஸ் நம்பர்ஸ் மார்க்கெட் வந்து இறங்குமுகமாக தான் இருக்கிறது நம்ம பார்க்குறோம். மற்ற மேக்ரோ ஃபேக்டர்ஸ் ரெகுலராக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், 10-year பாண்ட் ஈல்டு வந்து 3.69%க்கு இறங்கி இருக்கிறது. இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு சிக்னல். நேற்றுக்கு 3.79ல பார்த்தோம், இப்போ 69ல இருக்குது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ டாலர் இண்டெக்ஸ் பெரிய மாற்றம் இல்லை. இப்போ 106.55 என்ற நிலையில் முன்னாடி பின்னாடி கொஞ்சம் இது ஒரு $0.5 5.5 பாயிண்ட்ஸ் வித்தியாசத்தில் தான் மேலே கீழே போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். பிரண்ட் குரூட் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டு வரதை நம்ம பார்க்குறோம். இப்போதைக்கு $91.98 $92 வச்சுக்கலாம். ஏறக்குறைய 96 வரைக்கும் போயிட்டு இப்போ $92 வந்துருக்கிறத பார்க்குறோம். கோல்டு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு $1,777 முடிஞ்சிருந்தது. இன்னைக்கு அதுல இருந்து ஒரு $10 குறைஞ்சி $1,768 பெர் அவுன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். யூஎஸ்டி ஐஎன்ஆர் அப்படின்றது வந்து இப்போதைக்கு 81.30 அப்படின்றது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வந்து முன்னாடி வலிமையாக மாற ஆரம்பிச்சது. அப்ப நேற்று கொஞ்சம் வலிமை கொண்டு இருக்கிறதே நம்ம பார்க்குறோம். இந்த ரேஞ்ச் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இப்போ 80.80ல இருந்து 81.60 இந்த ரேஞ்சில் ஒரு 70-80 பைசா கேப்ல மேலே கீழே இப்போ நாங்கள் வந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆர்பிஐ வந்து எல்லா பேங்க்ஸோட ஹெட்ஸ் கூட ஒரு மீட்டிங் ஒன்று அவங்க அரேஞ்ச் பண்றாங்க. இதுல வந்து பேங்கிங்கோட அந்த கிரெடிட் ஆஃப் டேக் எப்படி இருக்குது, அதே மாதிரி அசட் குவாலிட்டி எப்படி இருக்கு, இந்த மாதிரி தகவலாம் டிஸ்கஸ் பண்றது, அவங்களுடைய ஏதாவது இஷ்யூஸ் வந்தா டிஸ்கஸ் பண்றது. டிசம்பர் மாதம் வந்து மானிட்டரி பாலிசி ரிவ்யூ மீட் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது ஒரு ப்ரிப்பரேட்டரி மீட்டிங் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு கிரெடிட் ஆஃப் டேக் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா சுமார் 17.5% அப்படின்றது இருக்க பார்க்குறோம். டெபாசிட் growth அப்படின்றது சுமார் 9.5%. ரெண்டுக்கும் ஒரு கேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு ஒரு 8% கேப்ல இருக்கிறது நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் எப்படி பிரிட்ஜ் பண்றது கூட டிஸ்கஸ் பண்ணலாம். எஃப்ஐஸோட நிலைமை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்க தொடர்ந்து நம்ம சில தினங்களாக விற்பவர்களாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நேற்றுக்கு 386 கோடிக்கு விட்டிருக்கிறார்கள். ஆனா டிஐஎஸ் சொல்லக்கூடிய டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் அக்ரெசிவா பை பண்ணியிருக்காங்க. 1437 கோடிக்கு வாங்குபவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல். கேண்டில் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எங்க இருக்கிறோம், ஒரு டோஜி ஃபார்மேஷன்ல இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கீழே இருந்து மேலே ஏறும்போது அந்த கேண்டிலோட சைஸ் கூட பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு 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 மெலிசாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம். தட் மீன்ஸ்
இது எனி டைம் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடுத்த கட்ட மூவ். ஸ்ட்ராங்கான மூவ் போது அப் சைட் டவுன் சைட் 2 சைடுமே இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு நீளமான கேண்டில், ஒரு பெரிய கிரீன் கலர் கேண்டிலோ இல்ல பெரிய ரெட் கலர் கேண்டிலோ அடுத்து வருவதற்காக தன்னை தயார் பண்ணி கொண்டிருப்பதாக நம்ம இதை பார்க்கிறோம். அதனால வியாபாரிகள் கவனமா இருக்கணும். பெரிய இறக்கங்கள் வந்து அது வாங்குவதற்கான வாய்ப்பாக தான் பார்க்கணும். இந்திய மார்க்கெட் அப்படின்றது இப்போதைக்கு இது காஸ்ட்லியான மார்க்கெட்டா இருக்கிறதா தான் எஃப்ஐஎஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸ்டாக் மார்க்கெட் ஃபார் லிவிங் எஸ்எஃப்எல் ப்ரோக்ராம் அப்படின்றது 21ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மார்னிங் 9 to 11 லைவ் மார்க்கெட்ல அனலைஸ் பண்றோம். ஸோ இது வந்து ஒரு மென்டார்ஷிப் ப்ரோக்ராம், ஒரு மாதத்துக்கான பயிற்சி வகுப்பு. இதுல வந்து நம்ம இன்ட்ராடே பண்றது, ஸ்விங் ட்ரேட் பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது எல்லாமே நம்ம லைவ் மார்க்கெட்லயே நம்ம பிளான் பண்ணி எப்படி ஏர்ன் பண்றது அப்படின்றத ஒரு ப்ரொஃபஷனா கொண்டு போறதுக்கான ஒரு நல்ல பயிற்சி வகுப்பு. ஒவ்வொரு நாளும் காலையில 11 மணிக்கு நிஃப்டி வந்து நம்ம லைவா அனலைஸ் பண்றோம் எக்ட்ரா டிவி சேனல்ல, தமிழ் சேனல்ல. ஸோ அன்னைக்கான வாய்ப்புகளை பார்த்து பணம் பண்ணுவதற்கான வாய்ப்புகளை இதில் அடையாளம் காண்றோம். இந்த நாளும் இனிமையான நாளாக இருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்து.